குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கம்மிங் வீக்லி டெஸ்ட் போர்ஷன் லெசன் 19 பற்றி பார்த்துட்ருக்குறோம். 19ல் நம்ம இதுக்கு முன்னாடி டார்வினிஷம் பார்த்தோம். அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பேலியோபாட்னினா தொல் தாவரவியல். பேலியோபாட்னி இஸ் derived ஃப்ரம் Greek வேர்ட்ஸ் பேலியன் அப்படி மீன்ஸ் தொல் அப்படின்னு பொருள். ஓல்டு பன்மையான அல்லது தொன்மையான. அண்ட் பாட்டனி உனக்கு தெரியும், ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். இட் இஸ் தி பிரான்ச் ஆஃப் பேலியோபாட்னி தட் டீல்ஸ் வித் ரெக்கவரி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் ரிமைன்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் பாஸ்ட். இது நாம் தொல் பொறியியலினுடைய இது ஒரு பிரிவு. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புதியுண்ட தாவரங்களை பற்றிய ஒரு படிப்பு. அதை பற்றி இதில் அறியலாம். ஜியாலஜிக்கல் பாஸ்ட். Plant fossil is any preserved part of a plant that has died long back. தாவர புதை உயிர் படிவம் அப்படிங்கிறது முன்பு இறந்த தாவரத்தினுடைய ஏதேனும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. தட் இஸ் ஃபாசில். A plant fossil is any preserved பதப்படுத்தப்பட்ட part of a plant that has died long back. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த தாவரத்தினுடைய ஒரு பகுதி. இது ஏற்கனவே நம்ம நடத்தின பகுதி. இப்போ ரீகால் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போது fossils may be prehistoric impression that may be 100 to billions of years old. The fossils இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணுக்குள் புதைந்த ஒரு படிவம். அதுதான் fossils. Majority of plants fossils are disarticulated parts of plants. It is rare to find plants to be preserved as whole. இது தாவர புதுயிர் படிவம் ஏதேனும் தாவரத்தினுடைய ஒரு உடைந்த பகுதியாக கூட இருக்கலாம். ஆனால் முழுமையாக கிடைக்கிறது இல்லை. நாட் டைப் ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். இதனுடைய முக்கியத்துவம், புதுயிர் படிவங்களுடைய முக்கியத்துவம் என்ன? தே த்ரோ லைட் ஆன் பைலோஜெனி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். முந்தைய தாவரங்களை பற்றிய வரலாறு மற்றும் பரிணாமத்தை இது பிரதிபலிக்கும். வரலாறு மற்றும் பரிணாமம். Fossil plants give a historical approach to plant kingdom. அதே மாதிரி தாவர புதுயிர் படிவங்களுக்கு தாவர உலகத்தை பற்றி ஒரு அணுகுமுறையை அல்லது முழுவதும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. Fossils are useful in classification of plants. தாவர வகைப்பாட்டியலுக்கு இது பயன்படுது. அதேமாதிரி fossil plants can be used in the field of descriptive and comparative anatomy. அதேமாதிரி தாவர புதையுயிர் படிவம் தாவரத்தினுடைய பற்றிய தெளிவான விளக்கம், உள்ளமைப்பு, இதெல்லாம் ஒப்பிடுவதற்கு கம்பேரிட்டிவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். நெக்ஸ்ட்டு காஸ்பர் மேரியா வான் ஸ்டென்பர்க். இவர் ஒரு சயின்டிஸ்டினுடைய நேம். காஸ்பர் மேரியா வான் ஸ்டீன்பர்க். ஹீ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்னி. இவர் தொல் தாவரவியலினுடைய தந்தை. எங்கே பிறந்தார்? யூரோப். ஹீ எஸ்டாப்ளிஷ் தி பொஹீமியன் நேஷனல் மியூசியம் இன் ஃப்ராக். பொஹீமியன் நேஷனல் தேசிய அருங்காட்சியகத்தை இந்த ஃப்ராகு அப்படிங்கிற ஒரு ஊர், ஃப்ராகுங்கிற ஊரில் நிறுவனார். இது 1 மார்க் யூஸ் ஆகும். இஸ் டீம்டு டு பி தி ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பேலியோபாட்னி. இவர் நவீன தொல் தாவரவியலுக்கு இவர் தான் மாடர்ன் பேலியோபாட்னிக்கு அடித்தளமிட்டார். நெக்ஸ்ட்டு பீர்பால் சஹனி. இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்னி. இந்திய தொல்லுயிரியலினுடைய தந்தை பீர்பால் ஷஹனி. He presented his research on 2 different areas of பேலியோபாட்னி. 2 முக்கியமான பகுதியில் இதை பற்றி ஆய்வு மேற்கொண்டார். தட் இஸ் தி anatomy அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் பேலியோஜோயிக் ferns. அதாவது பேலியோஜோயிக் பெருந்தாவரத்தினுடைய உள்ளமைப்பு மற்றும் புறமைப்பு இதை பற்றியது. இன்னொன்று ஃபாசில்ஸ் பிளான்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் கோண்ட்வானா ஃபார்மேஷன்ஸ். அதே மாதிரி இந்திய கோண்டுவான தாவரத்தை பற்றிய ஒரு ஆய்வு. இந்த 2 தாவரத்திலும் இவர் ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதுக்குண்டான எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணார். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2மே முக்கியம். காஸ்பர் மேரியா வான் ஸ்டென்பர்க், பீர்பால் சஹனி. நெக்ஸ்ட் ஃபாசிலைசேஷன் அப்படின்னா படிவமாதல். தி ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் இன் தி ராக்ஸ் இஸ் கால்ட் ஃபாசிலைசேஷன். 2 மார்க்கில் கேட்கலாம். பாறைகளில் புதிய உயிர் படிவங்கள் உருவாவதை படிவமாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, காமன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாசிலைசேஷன் இன்க்ளூட்ஸ் petrification, molds and cast, carbonizations, preservation, compression and infiltrations. இது எந்த வகையில் இந்த புதிய படிவங்கள் உருவாகுது, அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லாதல், அதே மாதிரி அச்சு மற்றும் வார்ப்பு, அதே மாதிரி கார்பனாதல், அப்புறம் பதப்படுத்துதல், அழுத்தம் மற்றும் ஊடுருவுதல். எஸ்,
பெட்ரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா கல்லாதல். மோல்ஸ் அண்ட் கேஸ்ட் இது வந்து அச்சு மற்றும் வார்ப்பு. அதேமாதிரி கார்பனைசேஷன் கார்பனாதல். ப்ரிசர்வேஷன் பதப்படுத்துதல். கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் அழுத்தம் மற்றும் ஊடுருவுதல் ஆகிய வகைகளில் என்ன உண்டாகிறது? இந்த புதிய படிவங்கள் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்ரிஃபிகேஷன் கல்லாகிறது எப்படி? The replica of a plant, minerals like silica slowly penetrate in and replace the original organic tissue and forms a rock-like fossils. சிலிக்கா மாதிரி கனிமம் வந்து இறந்த தாவரத்தினோட உள்ளுக்குள்ளே ஊடுருவி அந்த திசுவையெல்லாம் அழித்து ஒரு பாறை மாதிரியான ஒரு படிவத்தை உண்டாக்கும். எஸ், திஸ் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன் கேன் ப்ரிசர்வ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ். இது வந்து படிவமாதலில் கடின மற்றும் மென்மையான பாகங்கள் வந்து படிவமாக மாறுது. கடினமான பாகம் மென்மையான பாகம் ரெண்டுமே படிவமாக மாறுகிறது. மோஸ்ட் போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் ஆர் பெட்ரிஃபைட். இதில் வந்து அதிகமான எலும்பு மரக்கட்டை இந்த ரெண்டு தான் அதிகமாக இந்த முறையில் படிவமாகிறது, கல்லாதல் முறையில் படிவமாகிறது. இந்த போன்ஸ் அண்ட் வுட்ஸ். மோல்ட் அண்ட் காஸ்ட் இது வந்து அச்சு மற்றும் வார்ப்பு. ஏ ரெப்ளிகா ஆஃப் எ பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் பிரிசர்வ்ட் இன் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இப்போ தாவரம், விலங்கு இதெல்லாம் பாறைகளுக்கிடையே அதே அமைப்பு மாறாமல் அப்படியே பதப்படுத்தப்படுகிறது. பாறைகளுக்கிடையே sedimentary rocks. When the organism gets buried in sediment, it is dissolved by underground water, leaving a hollow depression called a mold. அதே மாதிரி உயிரி இந்த நிலத்தடி நீர்னால் அந்த உயிரினுடைய உடல் அப்படியே சிதைக்கப்பட்டு ஒரு வெற்றிடம் உண்டாகும். இட் ஷோஸ் தி ஒரிஜினல் சேஃப் பட் வெற்றிடம் உண்டாகி ஹாலோ டெப்ரெஷன் கால்டு மோல்டு. அதுக்கு பேர் அந்த வெற்றிடத்தில் பொதியுண்ட தாவரம் விலங்கு போய் ஒரு அச்சு மாதிரி அப்படியே ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அந்த வெற்றிடத்தில் இந்த பொதியுண்ட தாவரம் அல்லது விலங்குகள் அப்படியே ஒட்டி அச்சு போன்ற அமைப்பை ஏற்படுத்துகிறது. தட் இஸ் மோல்டு, அச்சு. இட் ஷோஸ் தி ஒரிஜினல் சேஃப் பட் டஸ் நாட் ரிவீல் தி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அதனுடைய புறமைப்பு தெரியும், ஆனால் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் டஸ் நாட் ரிவீல். மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட் ஃபில் தி ஹாலோஸ் டெப்ரெஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் ஏ காஸ்ட். இப்போ வந்து அப்படியே அது வார்ப்பு மாதிரி கனிமங்கள் படிவங்கள் அந்த வெற்றிடத்தை அப்படியே நிரப்பி இப்போ வார்ப்பு போன்று அமைப்பை உருவாக்குகிறது. தட் இஸ் மோல்ட் அண்ட் காஸ்ட். ஓகேவா? இந்த மெத்தடில் நம்ம நிறையா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். எப்போ? ஓல்டு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். அடுத்து ப்ரிசர்வேஷன் பதப்படுத்தல். ஒரிஜினல் ரிமைன்ஸ் கேன் பி விசர்வ்ட் இன் ஐஸ் ஆர் ஆம்பர். பனிக்கட்டி அல்லது மரங்களினுடைய தண்டு பகுதியில் கசிக்கூடிய அந்த பிசின் தான் ஆம்பர். அப்படிங்கிறது பிசின். இதன் மூலம் தாவர பாகங்கள், விலங்கு பாகங்கள் பதப்படுத்தப்படுகிறது. தி ப்ரொடக்ட் தி ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் டீகே. அழிவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. தி என்டையர் பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் ப்ரிசர்வ். நெக்ஸ்ட் கம்ப்ரெஷன், அழுத்திய சின்னங்கள். when an organism dies, the hard parts of their body settles at the bottom of the sea. கடலுக்கு அடியில் அப்படியே போய் அடியில் படிஞ்சிரும். wet and covered by sediment. This process of sedimentation goes on continuously and fossils are formed. இப்போ அது மாதிரியான படிவு உருவாகுது, தொடர்ச்சியாக நடந்து ஒரு புதிய படிவமாக மாறும் கடலுக்கு அடியில். நெக்ஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். தி precipitations of minerals takes place which later on infiltrate the cell wall. சில வேளையில் இந்த கனிம படிவம் வந்து செல் சுவரை தாண்டி செல்லும். தி ப்ராசஸ் இஸ் brought about several mineral elements. அது என்னென்ன மினரல்ஸ்? சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம். 1 மார்க் யூஸ் ஆகும். கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட். ஹாட் பார்ட்ஸ் ஆர் dissolved அண்டு ரீப்ளேஸ்ட் பை தீஸ் மினரல்ஸ். இதில் வந்து கடினமான பகுதி வந்து கரைக்கப்பட்டு அந்த பகுதி கனிமங்களால் ஏற்படுகிறது. கடினமான பகுதியெல்லாம் கரைச்சி இந்த கனிமங்களால் நிரப்பப்படுகிறது. ஓகேவா? தட் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட், ஊடுருவுதல் அல்லது பதிலீட்டுதல். லிவிங் ஃபாசில்ஸ், வாழும் தொல்லியல் படிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பை ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் present in it. That is carbon, uranium, lead or potassium. It is used in paleobotany and anthropology for determining the age of human fossils and manuscripts. இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதில் வந்து ரேடியோ கார்பன், இப்போ இந்த படிவங்களுடைய வயதினை கண்டறிதல், டெர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். எப்படி படிவங்களுடைய வயதினை கண்டுபிடிக்கலாம்? அதில் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. கார்பன், யுரேனியம், காரியம், பொட்டாசியம். தொல்லுயிர் தாவரங்கள், தாவரவியல், அதுமாதிரி மானுடவியல், மனித படிவங்களுடைய வயதினை
அந்த சுவடிகளினுடைய காலத்தையும் இது கண்டுபிடிக்க முடிகிறது மேனுஸ்கிரிப்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் கார்பன் C14 டேட்டிங் மெத்தட். திஸ் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்ட் WF லிபி. 1 மார்க். கார்பன் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் டெத். கார்பனை எடுத்துக்கொள்வதில் ஒரு விலங்கு அல்லது தாவரம் வந்து இறந்த பிறகு நிறுத்தப்படுகிறது. இறந்ததுக்கப்புறம் கார்பன் எடுத்துக்கொள்ளாது எதுவுமே. சின்ஸ் தென் ஒன்லி தி டீகேயிங் ப்ராசஸ் ஆஃப் C14 அக்கர்ஸ் கண்டினியூஸ்லி. அதுக்கு பின்னாடி அதில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து அழிய தொடங்கும் இறந்து போச்சுன்னா. ஸோ தி டைம் பாஸ் சின்ஸ் டெத் ஆஃப் ஏ பிளான்ட் ஆர் அனிமல் கேன் பி கால்குலேட்டட் பை மெஷரிங் தி அமௌண்ட் ஆஃப் C14 present in their body. இப்போது வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு உயிரினுடைய உடலில் இருக்கக்கூடிய கார்பன் அழிய தொடங்குகிறது. அதை வைத்து அந்த உயிரி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு உயிரினுடைய வயதை கண்டுபிடிக்க முடியும். அது பிளான்டாக இருந்தாலும் சரி அனிமலாக இருந்தாலும் சரி. இதை கண்டுபிடிச்ச WF லிபி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஜியாலஜிக் டைம் ஸ்கேல்? புவி அமைப்பு கால அளவைனா என்ன? புவி அமைப்பு கால அளவை. ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் இஸ் சிஸ்டம் ஆஃப் chronological dating that relates geological rock strata to time and is used by geologists, paleontologists and other earth scientists to describe the timing and relationship of events that have occurred during earth's history. இது 2 மார்க் கேட்பாங்க, இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு திருவக்கரை ஃபாசில் வுட் பார்க். திருவக்கரையில் இருக்கக்கூடிய கல்மரப்பொடி படிவ பூங்காவோ ஒரு 2 மார்க்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. எங்கே இருக்குது? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்குது. 2 billion years ago tree trunks that got buried along the river. In course of time the organic matter was replaced by silica and was fossilized. இதில் வந்து ஒரு தாவரத்தினுடைய தண்டு பகுதி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆற்றங்கரையில் மண்ணில் புதஞ்சு காலப்போக்கில் அதில் இருக்கக்கூடிய கரிமப் பொருட்கள் சிலிக்காவினால் அப்படியே நிரப்பப்பட்டிருக்கு. They retained their color shape and texture and was converted into solid rocks. இப்போ கல் மரமாக மாறிவிட்டது. The annular rings, the structure, colors of the layers, nodes கணுக்கோடு இருக்குது. அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேண்ட்ஸ் ஆர் ஸ்டில் விசிபிள். இன்னமும் வந்து என்னென்னா ஆண்டு வளையம் இருக்குது, அதேமாதிரி நிறங்களினுடைய இருக்குது, கணுப்பகுதி, இது எல்லாமே இன்னும் அந்த கல்மரத்தில் காணப்படுகிறது. இது எங்கே இருக்குது? திருவாக்கரை. ஓகேவா? ஓகே, மீதி நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இது வரலும் இருக்கக்கூடிய பகுதியை தரவை படித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. இது வந்து கம்மிங் வெஹிக்கிள் டெஸ்ட் போர்ஷன். ஓகேவா? லெசன் 19 வந்து இருக்குது. நம்ம டெல்டன் போர்ஷன்லாம் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணி விட்ருக்கேன். தென் லெசன் 19 உண்டு. ஸோ அதனால் தரவாக பார்த்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.